அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மாச கடைசி கையில துட்டு வேற இல்ல. இந்த மாமியார்ட்ட கேட்க வேற ஒரு மாதிரி இருக்கு. ஏதாவது பண்டங்கண்டா வாங்கிட்டு போனா சரி, நம்ம அம்மா வீடு தானே, சும்மா போவோம். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி துட்டு போட்டு விட சொல்லலாம். சரி இருக்கட்டு, அடுத்த தடவை போகும்போது நம்ம பண்டை வாங்கிட்டு போலாம். நம்ம அம்மா வீடு தானே, ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. மர்மோள அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டியா மக்களே? ஆமாத்தே, கிளம்பிட்டே. நாளைக்கு வந்துடும். என்னத்தே? ஊரு போய் சேர்ந்தன ஒரு ஃபோன் போட்டுருங்கனே. மர்மோள பஸ்ஸுக்கு நேராயிட்டமா? இல்லத்தே, இன்னும் ஒரு அரை மணி நேரம் போல இருக்கு. அதான் மெதுவா கிளம்புனேன். அப்ப சரி இரு மர்மோள, இப்போ ஓடியாரேன். எண்ணி ஊர்ல உங்க அம்மா அப்பாவெல்லாம் கேட்டதா சொல்லுங்க. இந்த மர்மோள நான் என்னத்தே இது? பெரிய பை நிறைய நிலமும் இருக்கு. மர்மோள மாச கடைசி பத்தியா என் மவனும் துட்டு அனுப்பியிருக்க மாட்டான். உன் கையிலையும் துட்டு இருக்காதுன்னு எனக்கு தெரியும். உங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது வீசின கையும் வெறுங்கையுமா போலாமா? அதான் 100 முறுக்கு வாங்கி வச்ச மர்மோள, போதும்ல? உங்க அம்மிட்ட கொண்டு கொடு. எதுக்குதே வீண் சிரமம் உங்களுக்கு? அண்ணி அப்படி சொல்லாதீங்க அண்ணி. உங்க அம்மா வீட்ல இருந்து திரும்பி வரும்போது 2 கட்டப்பை நிறைய பண்டம்லாம் கொண்டு வருவீல்ல, அதெல்லாம் நாங்க தானே அண்ணி தின்னுட்டு இருக்கோம். கொண்டு போய் கொடுங்க அண்ணி. அன்பான மாமியார், அக்கறையான நாத்து.